ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு பொண்ணு நல்ல பொண்ணான்னு பாட்டி இப்போ விசாரிக்குது. யாருக்கிட்ட? அவங்க மருமகள்கிட்ட விசாரிக்க, அதுக்கப்புறம் இப்போ நல்ல பொண்ணு தான் ஒரு இழுவையை போட்டாங்க. என்னடா இழுவை, மேட்ருக்கு வாடாங்கிற விஷயமா, என்னம்மா ஆச்சு சொல்லுமான்னு சொல்லி கேட்க, பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனால் வாய் கொஞ்சம் நீளம் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு நீளம்னா, நான் இங்கே கற்றுனா 4 தெருவுக்கு கேட்குமா அந்த அளவுக்கு. ஆல்ரெடி இவங்க பக்கத்து இருக்காருங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறது, சவுண்டு கிளியுது. இதில் இன்னொரு சவுண்டு பார்ட்டியா, மைக்கே இல்லாத மைக் செட்டு வீட்டுக்கு வந்திருக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா இது இந்த அளவுக்கு கலைக்கிறாங்களே மாதிரி ஆயிடுச்சு. பார்க்க அப்பாவி மாதிரி இருக்க பொண்ணுங்களை நம்ப கூடாது, ஏன் நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம பழனி இருக்காரு, அவங்க அக்கா கிளம்பும் போது திரும்பி ஒரு லுக் விட்டாங்களே, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு பாக்குறீங்களா? தம்பி அக்கா தம்பி நம்ம ஜெயிச்சிட்டோம் ஹே அப்படின்றாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு வழியாக கல்யாணம் பண்ணியாச்சுப்பா, அதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம கதிரோட வீட்டில் வந்துட்டு எல்லாரும் கோவத்தில் வந்துருச்சிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க ஏன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாங்க, நாங்கள் போய் கேட்டு வரோன்னு சொல்லிட்டு நம்ம செந்திலும் கதிரும் கிளம்பிட்டாங்க. கிளம்புனவங்க இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? பொண்ணு வீட்டில் போய் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. போட்ட உடனே எப்படிங்க, எங்களுக்கு பேரப்பிள்ளையை கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா, உங்கள் மாமாவுக்கு தான் குழந்தை பிறக்கிற தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா வாய்க்குசாமல் போய் சொல்லிட்டாங்க. டே வாயில் போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. இதை சொன்னது யார்? அவங்க அண்ணனுங்கன்னு சொல்லிட்டானுங்க. இப்படிலாம் ஒரு பிட்டை போட்டு ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டலாங்கிறது இவனுங்களால் மட்டும்தானா முடியும் அப்படிங்கிற மாதிரி. இவனுங்க பார்த்த வேலையை ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாமா. இவனுங்க இதுக்கும் மேலே போவானுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு இதுக்கே ஷாக் ஆகக்கூடாது. ஷாக் ஆக்குற அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யார் பழனி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு அக்கா என் மேலே கோவமாக இருக்கா, மாமா என் மேலே கோவமாக இருக்கான்னு திரும்ப கேட்குறாரு. திரும்ப கேட்குறேன் நீ அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லான்னு வராங்க. சொல்லாமல் கப்புன்னு மூடிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்